இது ஆணவ கொலையா இல்ல தற்கொலையா? பின்னாடி இருந்து முடிச்சு டாக்கானா இறப்பேன். இப்படி ஃப்ரண்ட்ல இருந்து இந்த டாக் போட்டு தூக்குனா இறக்க மாட்டேன். உயிர் இருக்கும் எனக்கு. சங்கு வெட்டாது. அதில் ஒரு தூக்கு இப்படி போட்டிருந்து ஒரு தூக்கு அப்படி போட்டிருந்து. ஸ்கூல் படிக்கிற பொண்ணை வந்து ஒரு அண்டர் 18 உள்ள கேர்ளை வந்து ஒரு 18 அபவ் அடல்ட்ஸ் வந்து லவ் பண்ணுறது வந்து தப்பு தானே. போட்டு ரிமாண்ட் பண்ணியிருந்தால் பிரச்சனையாக சால்வ் ஆகியிருந்திருக்கும். எல்லாத்துலேயும் அலட்சியங்க. இந்த காவல்துறையோட அலட்சியம் இருக்குது. எல்லாத்துலேயும் அலட்சியம். மனுஷ ஜென்மமாக இதெல்லாம் இந்த மாதிரி வெக்கங்கிட்ட சொசைட்டியில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இருதயத்தை உலுக்கிவிட்டுமா அந்த ஃபோட்டோ ஆட்டிவிட்டு. மனுஷனாக இருந்தால் உனக்கு ஆடணும், மிருகமாக இருந்தால் ஆடாது. சாதாரணமாக பேசலாம். கொத்தனார் படிக்கிற புள்ள மனசை கலைச்சி லவ் பண்ணுறது தப்பு இல்லையா? சரி, அந்த பொண்ணே ப்ரப்போசல் பண்ணியிருக்கட்டும். அது அண்டர் 18. போக்சோ வழக்கு பாயின்னு தெரியுமா தெரியாதா? நீ காதல் திருமணம் பண்ணுவது தான் சாதி ஒழிப்புக்கான தீர்வுன்னு நினைக்கிறது படுமுட்டாள்தனம். குழப்பமான சொசைட்டியில் கொண்டு விட்டு போயிடும். அது ஏற்றுக்கங்க. நான் சொல்கிறது பூமராக இருக்காது. தியரிக்கெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. இப்போ இவங்களோட அந்த ரிப்போர்ட் வந்தாலுமே இன்னும் ஏன் வெளியே சொல்லாமல் இருக்காங்க? என்ன காரணமாக இருக்கும்? நம்ம கூட இந்த நேர்காணல வழக்கறிஞர் RS தமிழ்வேந்தன் அவர்கள் தான் இருக்காரு. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கு. ஓகே, இன்னைக்கு மயிலாடுதுறையில வந்துட்டு நியூஸ் பார்த்துருப்பீங்க. ஒரு 2 பேர் 17, 19 வயசு ஒரு இளைஞன், ஒரு மாணவி ஆணவ கொலை அப்படின்றாங்க. ஆனா இன்னும் உறுதிப்படுத்தப்படலை. அது ஆணவ கொலையா இல்ல தற்கொலையா, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அந்த நியூஸ் பார்த்துருப்பீங்க. என்ன சொல்ல விரும்புறீங்க? மயிலாடுதுறை மாவட்டம், இன்னைக்கு மயிலாடுதுறை மாவட்டம், அன்னைக்கு அது நாகப்பட்டினம் மாவட்டம். இப்போதான் பிரிஞ்சுது. தரங்கம்பாடி பக்கத்தில் புதுப்பாளையம் அப்படின்ற இடத்துல பார்த்திபன் கொத்தனார் வேலை பார்த்து வந்திருக்காரு. பக்கத்தில் உள்ள சாத்தன்குடி அந்த ஊரை பார்த்தீங்கன்னா 17 வயசு சிறுமி 12ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருந்திருக்கு. அவங்க 2 பேருக்குள்ள லவ் அஃபேர் இருந்திருக்கு. இந்த சூழ்நிலையில் ஆக்சுவலாக சிறுமியோட தகப்பன் வந்து ஏற்கனவே உறையார் காவல் நிலையத்தில் ஒரு புகார் ஒன்று கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி என் பொண்ணை வந்து லவ் அஃபேர் பண்ணுறான் அப்படின்னு. இருந்திருக்கு ஒரு புகார். ப்ராப்ளம் போயிட்டு தான் இருந்து 2 பேரும் வெவ்வேறு சமுதாயம்மா. பையன் வந்து ஷெட்யூல் காஸ்ட்டு, பொண்ணு வந்து 1 இயர்மா. ப்ராப்ளம் போயிட்டு தான் இருந்திருக்கு. அவங்களுக்கு தெரியும் 2 கம்யூனிட்டிகளில் எப்படி கிளாஷ் இருக்குன்னு. அப்படி கட்டமைச்சிட்டாங்க. பட் கிளாஷ்லாம் இல்லை. இப்படி போயிட்டு இருந்திருக்கூட கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்துருக்காங்க. பட் அன்றைக்கே அந்த போலீஸ் நடவடிக்கை எடுத்திருந்தால் இப்படி ஒரு பிரச்சனை ஆயிருந்திருக்காது. அன்றைக்கே வந்து ஒரு ஸ்கூல் படிக்கிற பொண்ணை வந்து ஒரு அண்டர் 18 உள்ள கேர்ளை வந்து ஒரு 18 அபவ் அடல்ட்ஸ் வந்து லவ் பண்ணுறது வந்து தப்பு தானே. ஒரு போக்சோக்கு தகுதியான வழக்கு தான் இது. போட்டு ரிமாண்ட் பண்ணியிருந்தால் பிரச்சனையாக சால்வ் ஆயிருந்திருக்கும். எல்லாத்துலேயும் அலட்சியங்க. இந்த காவல்துறையோட அலட்சியம் இருக்குது. எல்லாத்துலேயும் அலட்சியம். இது முழுக்க முழுக்க காவல்துறை அலட்சியத்தால் நடந்தது தான் இது. ஏன்னா ஒரு ஊருக்குள்ளே உங்களுக்கு தெரியும் ஜாதி கிளாஷ் எப்படி ஆகும். கம்யூனிட்டிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஒத்துக்கிறீங்களா ஒத்துக்கலையா? ஆமாம், கண்டிப்பாக அது ஒத்துக்கிட்டு தானே ஆகும். ரைட். அப்போ நீங்கள் ப்ராக்டிக்கலான உலகத்தில் இருக்கீங்க. அது பேசுறது கரெக்டாக இருக்கும். அப்போ இந்த இன்பிட்வீனில் பொண்ணை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணோட அப்பா போய், பொண்ணோட அப்பா லட்சுமிகாந்தன் அவர் போய் புகார் கொடுக்குறாரு மாயவரம் புறையார் ஸ்டேஷனில். புறையார் போலீஸ் லொக்கேஷன் போட்டு பார்த்திபன் தான் என் பொண்ணை கடத்திட்டு போயிட்டான் அப்படி தான் புகார் கொடுத்துருக்காரு. உடனே பார்த்திபனுடைய செல் நம்பரை லொக்கேஷன் போட்டிருக்காங்க. பார்த்தா பார்த்திபனுடைய சித்தப்பாவோட கொட்டகை, கிராமத்தில் மோட்டர் சைக்கிள்லாம் கொட்டகை போடுவாங்கள்ல, அந்த மாதிரி கொட்டகையில் செல்லு டவர் லொக்கேஷன் காமிச்சிருக்கு. போலீஸ் அங்கே விரைந்து போகிறாங்க. போய் பார்த்தா அங்கே ஆச்சரியம், பார்த்திபன் மட்டும் தூக்கில் தொங்கலை, கூட அந்த சிறுமியும் சேர்ந்து தொங்கியிருக்கு தூக்கில். ஒரு தூக்கு ஃப்ரண்டேஜ், ஒரு தூக்கு பேக்கில், 2 பக்கமாக போட்டிருந்துருக்கு. அப்புறம் உடனே பார்த்திபன் சைடு உள்ளவங்க போய் இந்த சிறுமியின் வீட்டை வந்து சூறையாடுறாங்க. சூறையாடி அடித்து படிச்சு அது கோவம் ஊருக்குள்ளே கம்யூனல் கிளாஷ் ஆகிட்டு 2 பேரும் வெவ்வேறு சம்பந்தம். ஏடிஎஸ்பி சுரேஷ் சம்பவத்துக்கு போகிறாரு. டிஎஸ்பி சரவணன் வர்றாரு. போஸ்ட்மார்ட்டத்துக்கு பண்ணியிருக்காரு. சாத்தங்குடி விஓ ராஜாட்ட புகார் வாங்கிக்கிட்டு, பொதுவாக இந்த மாதிரி அன்னோன் பாடிஸ், அதாவது யாரும் ஐ விட்னஸ் பார்க்காத பிணங்களுக்கு வந்து விஓ தான் கிராமத்தில் வாங்குவாங்க. அடுத்து 2வது கம்ப்ளைண்ட், 2வது சாட்சியாக தலையாரின்னா விஓ அசிஸ்டன்ட், வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் மினுவல் அவர்கிட்ட வாங்குவாங்க. வாங்கிட்டு போலீஸ் போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்புனாங்க. எனக்கு தெரிஞ்சு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லாம் வந்திருக்கும். ஆனால் என்ன எதனால் இன்னும் பகிரங்கப்படுத்தாமல் வச்சுருக்காங்கன்னு தெரியல. இது ஆணவ கொலையா இல்லை தற்கொலையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எல்லாருக்கிட்டே இருக்கு. ஒரு பக்கம் ஆணவ கொலைன்னு கட்டாயமாக சொல்ல, இது ஆணவ கொலை தான் அப்படின்றாங்க. இன்னொரு பக்கம் தற்கொலையாக இருக்க கூட வாய்ப்பு இருக்கே அப்படின்றாங்க. இல்லை, இப்போ வந்து ஒரு தூக்குங்கிறது இப்படி போட்டு இப்படி இருக்கிறது ஒரு தூக்கு. ஓகே, இந்த முடிச்சு டைட் ஆகிடும், இந்த முடிச்சு இறுகிடும். இதுதான் தூக்கு. என் கழுத்தில் போட்டு இங்கே டாக்கு கேட்டுனா இது இறுகி இங்கே வரும். இங்கே வரக்குள்ள தான் இந்த சங்கு வெட்டும். இங்கே தூக்க வந்து சங்கு கட் ஆகிடும்.
சங்கு கட்டானோன்னா இறந்துருவேன். அதே தூக்க இப்படி வச்சு தூக்குனீங்கன்னா நான் இறக்க மாட்டேன். ஃப்ரண்ட்டில் பின்னாடி இருந்து முடிச்சு டேக்கானா இறப்பேன். இப்படி ஃப்ரண்ட்டில் இருந்து இந்த டேக் போட்டு தூக்குனா இறக்க மாட்டேன். உயிர் இருக்கும் எனக்கு. சங்கு வெட்டாது. அதை மீறி இறப்பேன். எப்படின்னா ஒரு 1/2 மணி நேரம் படாத பாடுபட்டு உயிர் ரொம்ப நொந்து நூலாகி டோட்டலாக இங்கேருந்து போகிற ரெஸ்பிரேட்டர்லேருந்து போகிற எல்லா கனெக்ஷனும் கட் ஆகி பிரெயின் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் போய் இறப்பேன். அட்டாப்சி படிச்சிங்கன்னா தெரியும், உடற்கூறு ஆய்வியல் படிச்சிங்கன்னா அதில் இதெல்லாம் இருக்கும். இதை கன்ஃபர்ஸ் பண்ண வேண்டியது யாருன்னா டாக்டர் தான், நான் இல்லை. நான் வந்து விளக்கம் தான் சொல்ல முடியும். அதில் ஒரு தூக்கு இப்படி போட்டிருந்தது, ஒரு தூக்கு அப்படி போட்டிருந்தது, இதில் மலம் போயிருந்ததா யூரின் போயிருந்ததா இதெல்லாம் டாக்டர் தான் சொல்லணும், நம்ம சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது. 2 தூக்கு வெவ்வேறு மாதிரி இருந்துச்சு, வேறு வேறு மாதிரி இருந்துச்சு. நான் பார்த்த விஷுவலில் தான் பார்த்தேன், நேரடியாக பார்க்கல, வீடியோவில் பார்த்தேன். அப்போ டாக்டர் தான் சொல்லணும் சங்கு வெட்டுப்பட்டிருக்கா, வேறு எதுவும் அடிக்காயங்கள் இருக்கா. அடித்து தூக்க விட்டு தான் சொல்கிறாங்க. அடிக்காயங்கள்லாம் பின்மண்டி ரத்த காயங்கள். நீ வெளியில் ரத்தம் வந்தால் மட்டும்தான் மாட்டுவீங்கலாம் இல்லை, உள்ளுக்குள்ளே இன்னரில் காயங்கள் ரத்த கட்டுகள் இருந்தாலும் மருத்துவர்களை எளிதாக கண்டுபிடிக்க முடியும். இதெல்லாம் வந்து உடனே பாடி அலசினோடனே கண்டுபிடிச்சிடுவாங்க. அது மருத்துவர்கள் தான் அதை சொல்லணும் ஸ்டேட்மெண்ட்டாக. அதை எப்படி இதமாக பதமாக சொல்கிறாங்கன்னு ஆல்ரெடி அரெஸ்ட் காமிச்சிருக்காங்க. யார் அந்த லட்சுமிகாந்த் அந்த பெண்ணுடைய தகப்பன் பிரதர்ஸ்லாம் அரெஸ்ட் காமிச்சிருக்காங்க. அது இப்போதைக்கு தற்கொலைக்கு தூண்டின வழக்கில் ஏதோ ஒன்று போட்டு அதை பாஸ் பண்ணுவாங்க. அப்படி பார்த்தா 2 பேர் பக்கம் தான் வழக்கே போடணும். ஏன்னா இது மைனர் சைல்டு இல்லை, அது போக்சோ இல்லை, மேஜர் இல்லை, இறந்து போன தொட்டு நீங்கள் அப்படியே சொல்லிவிட்டு ஆகும். ஆனால் 2 பேர் பக்கம் தான் வழக்கு போடுவாங்க. 2வது வில்லேஜ்மா, அதெல்லாம் பயங்கரமான வில்லேஜ். இதெல்லாம் நீங்கள் வந்து நகரத்தை வச்சு சொல்லிடாதீங்க. நகரத்தில் உங்கள் ஹவுஸ் ஓனர் ஒரு ஜாதியாக இருப்பார், உங்களுக்கு பால் பாக்கெட் போட்டு ஒரு பாயா இருப்பார், தண்ணி கேன் போட்டு ஒரு நாடாரா இருப்பாரு. நான் அந்த இதுக்கே வர மாட்டேன். இன்னைக்கு ஜாதி பாக்குறது இல்ல அப்படின்ற கிராமத்துல நகரத்துல இருக்கு. நகரத்துலயுமே வெஜிடேரியன் ஒன்லின்னு போர்டு போட்டிருக்காங்க. ஆமா ஆமா. அப்புறம் அதுக்கு என்ன டைரக்டா கேட்கறது தானே என் ஜாதி என்னன்னு. வெஜிடேரியன் ஒன்லின்னு அர்த்தம் என்ன, நேரடியா நீ என்ன ஜாதி அப்படிங்கிறது தானே. அது கிராமத்துல இதெல்லாம் பவரா இருக்கும் தான், ப்ராப்ளம் இருக்கும் தான். இப்போ இவங்களோட அந்த ரிப்போர்ட் வந்தாலுமே இன்னும் ஏன் வெளியே சொல்லாம இருக்காங்க, என்ன காரணமா இருக்கும்? இல்ல நேற்று அட்டாப்சி முடிஞ்சிருக்கும், பாடி வாங்கி நேற்று வாங்கியிருப்பாங்க. அந்த ரிப்போர்ட் உடனே அவசரப்பட்டு விட்டுற மாட்டாங்க, ஓவரால் சொல்லுவாங்கம்மா இது சூசைடு இது மர்டர்ன்னு சொல்லி. கெமிக்கல் அனாலிசிஸ் இங்கே நம்ம காமராஜர் சாலை இருக்குது தெரியுதா, டிஜிபி ஆஃபீஸ் தெரியுமா, மெரினா பீச் அங்கே இருக்குது. அந்த அனாலிசிஸுக்கு வரணும், வந்த பிறகு தான் ஃபைனலே பண்ணுவாங்க. சில விஷயம் சென்சிட்டிவான விஷயத்த உடனே எல்லாம் எடுத்தவங்க ஒருத்தெல்லாம் சொல்லிட மாட்டாங்க. மருத்துவர்கள் காவல்துறைக்கு அறிவிப்பு கொடுத்துருவாங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுங்கிறது ஃபைனல் ரிப்போர்ட் கொஞ்சம் லேட்டாக தான் கிடைக்கும், ஒரு 15 நாள் ஆகுமா இது வர்றதுக்கு. ஆனால் சின்ன குழந்தைங்களை தொட்டு ஆர்டிஓ விசாரணை கூட இருந்திருக்கும், அதில் மைனர் ஒன்று இருக்கா, ஆர்டிஓ விசாரணை இருந்திருக்கும். 15 நாளுக்கு மேலே ஆகும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வர, அது வரைக்கும் விசாரணை போயிட்டு இருக்கும். ஒருவேளை இது ஆணவ கொலையா இருக்கும் பட்சத்துல இப்போ எந்த ஆட்சி வந்தாலுமே இந்த ஆணவ கொலை அப்படிங்கிறது நடந்துகிட்டே தான் இருக்கு. இதுக்கு வந்து ஒரு கடுமையான தண்டனை வழங்கணும், ஒரு கடுமையான சட்டத்தை கொண்டு வரணும் இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க முடியுது. நம்ம என்ன சொல்ல விரும்புறீங்க? சட்டம் கடுமையாக தானே இருக்கு, ஆணர்களையும் தண்டனை கடுமையாக தானே இருக்கு. அப்படி இருந்துமே இது நடந்துகிட்டே இருக்கே தொடர்ந்து. எல்லா ஆட்சிலையும் தான் ரேப் நடந்துகிட்டு தான் இருக்கு. டெல்லி நிர்பயா முதல் இன்னைக்கு இந்த கோயம்புத்தூர் வரைக்கும் தான் ரேப் நடந்துகிட்டு தான் இருக்கு. அதுக்குமே ஆட்சிக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. இல்ல அதுக்குமே ஒரு கடுமையான தண்டனை கொண்டு வரணும். அந்த எல்லாத்துக்குமே கடுமையான தண்டனை தான் இருக்கு. டெல்லி நிர்பயாவுக்கு தூக்குல தூங்கி நீங்க பாக்கலையா? பண்ணாங்க. அது எல்லாத்துக்கும் நடக்குதா? வழக்கு நடக்கணும்ல, ஒழுங்கா நடத்தணும்ல. சங்கர் கௌசல்யா ஹானர் கில்லிங்ல வந்து தூக்கு தண்டனை விதிச்சு சின்னசாமிக்கு, தங்கமேல் டிக்கெட் ஓனருக்குமா, மதுரை ஸ்பெஷல் கோர்ட்ல வந்து விடுதலை ஆச்சு அப்பீல்ல. அரசு தரப்பு நிரூபிக்க தவறிட்டு அதுக்கு என்ன பண்ண, கோர்ட் என்ன பண்ணும்? ஆகுனா எல்லாம் கோர்ட் மேலே பாயிரானுவோம். கோர்ட் என்ன பண்ணும்? நீ கொண்டாந்து வைக்கிற கொடுக்க லட்சணத்துக்கு தான் கேஸ் நடத்த முடியும். நீ ஒழுங்காக சாட்சி சொல்ல மாட்ட, ஒழுங்காக எவிடன்ஸ் கொண்டாந்து தாக்கல் பண்ண மாட்டேன், கொண்டாந்து சும்மா பேன் வந்து நிற்ப, 2 சாட்சி பிறடு சாட்சி ஆஸ்திரேல் ஆகும், 2 சாட்சி அப்படி போயிடும். அப்புறம் எப்படி கேஸ் தண்டனை கொடுக்குறது? சாட்சி சொன்னாதான் தண்டனை கொடுக்க முடியும். இப்போ இந்த ஆணவ கொலை நடத்தினது அந்த பொண்ணு வீட்டை சேர்ந்தவங்களா அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கா? இல்லைம்மா, அப்படி நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியாது. இல்லை, பையன் வீட்டை சேர்ந்தவங்க பொண்ணு வீட்டை சேர்ந்தவங்க போய் வீட்டெல்லாம் அடிச்சு உடைச்சிருக்காங்க. எதையுமே உணர்ச்சி வசம் வேற, விசாரணை என்பது வேறு. அது போலீஸ்காரனை புலன் விசாரணை பண்ணணும். நம்ம இன்னார் தான் எப்படி நம்ம டேரெக்டாக கோத்து விட முடியும்? அது மேலும் அந்த பிரச்சனை எரியிற நெருப்பில் பெட்ரோல் ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி ஆகிடும். அதெல்லாம் சொல்லக்கூடாது. விசாரணை முடியட்டும், விசாரணை முடிஞ்ச அறிக்கை தாக்கல் செய்யட்டும். கவின் கொலையை பார்த்தோம், கவின் கொலை பார்த்தா அது ஒன்றாச்சு. முதல்ல அவங்க அப்பா அழுத்தாங்க, அப்புறம் அவங்க அம்மா அழுத்தாங்க, போயிட்டே இருக்கு. அது நம்ம அவசரப்பட்டதாக சொல்ல முடியுமா? அவங்க அம்மா அரெஸ்ட் பண்ணதுக்கு பல தரப்புலேருந்து எதிர்ப்பு தெரிவித்தாங்க. ஏங்க அவங்களெல்லாம் எடுத்துகிட்டு போகிறீங்க கேஸ்லன்னு. விசாரணை போக ட்ராவல் ஆகிட்டே தான் போகும், டைம் சேஞ்ச் ஆகிட்டு தான் போகும். ஆனால் என்னை பொறுத்தவரையும்
ஜாதி, ஆணவ கொலை, கலப்பு திருமணம் இது எல்லாமே இங்கே அரசியலாக்கப்படுகிறதுங்கிறதா என்னுடைய கருத்து, என்னுடைய தனிப்பட்ட கருத்து. நான் அதுக்கு கலப்பு திருமணத்துக்கு எதிரானவனோ இல்லை ஆதரவானவனோ என்ன நினைச்சிடாது. நான் ஒரு பொது மனுஷன். எல்லாமே இங்கே அரசியல் தான். இதை வச்சு இதில் ஏதோ ஆதாயம் தேடணும்னா அரசியல் பண்ணுவாங்க. அந்த மாப்பிள்ளை வீட்டு சைட்லேயும் அரசியல் பண்ணுவாங்க, பொண்ணு வீட்டு சைட்லேயும் அரசியல் பண்ணுவாங்க. எல்லா ஜாதிக்கும் தான் கட்சி இருக்கேம்மா, எல்லா ஜாதி கம்யூனிட்டிக்கெல்லாம் கட்சி இருக்குமா, அதை அவங்க பார்த்துப்பாங்க, அதை அணையாமல் பார்த்துப்பாங்க. சோசியல் மீடியா ரொம்ப ஸ்பீடாக பார்த்துக்குது, ஜாதியை கவனமாக பார்த்துக்குது. ஒரு ஜாதிக்கு 100 ஃபேக் ஐடி இருக்குமா, சும்மா போட்டு பாரு. ஒரு ஜாதிக்கு எதிராக எந்த ஜாதிக்கு வேணுமோ சந்தி சிரிச்சிரு சாயந்தரத்துக்குள்ள எல்லாம் சோசியல் மீடியா அணையாமல் பார்த்துக்குது. எனக்கு தெரிஞ்சு கம்யூனல் ஸ்பீடாக இருந்த கம்யூனல் ஃபைட்டிங் உள்ள தென் மாவட்டங்களே இன்னைக்கு கம்யூனல் ஃபைட்டிங் இல்லைம்மா. எல்லாருக்கும் ஏஜ் ஆகிட்டு அடப்போடா எத்தனை வருஷம் தாண்டா இது இப்படியே திருடுறது, இல்லை வேலை வெட்டிக்கு போகணும், அடுத்த தலைமுறையெல்லாம் வெளியேற்றிட்டாங்க. ஊரில் இருக்காத, மெட்ராஸ் போ, பாம்பே போ, வெளிநாடு போ, படி, வேலைக்கு போ, சம்பாரி. இப்போ எல்லோரும் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ்லாம் ஃபைட்டிங் நடக்குது. உங்கள்கிட்ட எவ்வளோ காசு இருக்குது, என்கிட்ட எவ்வளோ காசு இருக்குது, நீ என்ன கார் வச்சுருக்க, நான் என்ன கார் வச்சுருக்கேன். ஒரு இந்தியன் மேக், ஆனால் பிராண்ட் ஜெர்மன் மேக் வச்சுருக்கேன், ஜெர்மன் மேக், நான் இத்தாலியன் மேக் வச்சுருக்கேன், ஜாப்பனீஸ் மேக் வச்சுருக்கேன்னு அப்படி போயிட்டாங்க எல்லாருமே. இதை இன்னும் கட்டிக்கிட்டு இழுத்துக்கிட்டு நான் கேட்குறேன், நீங்கள் ஒரு கொத்தனார், சாதாரணமாக பேசலாம், கொத்தனார் படிக்கிற புள்ள மனசை கலைச்சி லவ் பண்ணுறது தப்பு இல்லையா? சரி, அந்த பொண்ணே ப்ரப்போசல் பண்ணியிருக்கட்டும், அது அண்டர் 18, போக்சோ வழக்கு பாயின்னு தெரியுமா தெரியாதா? பெரிய வயசு வித்தியாசம் 17 19 நினைக்கிறேன் 2 பேருக்குமே. 17 வயசு பையனை ஓட்டு போட ஒத்துக்கலாமா? என்ன சார், 17 வயசு பையனை ஓட்டு போட ஒத்துப்பீங்களா? ஓட்டு போட 18ங்கிறது ஒரு ஸ்கேல் இருக்குல்லம்மா, மெஷர்மெண்ட்டை தான் பேசணும். 18 வயசு ஆகிட்டா அறிவு பொழுங்கிட்டு, 17 வயசுல அறிவு மங்கிட்டுன்னு பொருள் இல்லை. எல்லாத்தையும் ஒரு அளவு வைக்கணும்ல. 60 வயசுல ரிட்டையர் ஆகிறோம், 59, 61 ரிட்டையர்மெண்ட், இப்படி சொல்ல முடியாது இல்லை. மெஷர்மெண்ட்ஸ் தான் சொல்கிறேன். அப்போ இந்த பொண்ணு லவ் பண்ணுது அப்படின்னா நம்ம ஒரு ப்ராப்பராக உள்ள சொசைட்டி மேன் என்ன செய்யணும்? இந்த மாதிரி உங்கள் பொண்ணு என்கிட்ட அப்ரோச் பண்ணுது, அது சரி வராது. நானே கொத்தனார் வேலைக்கு போயிட்டுருக்கேன், கம்யூனிட்டி ரீதியாக நான் வீக்காக வேறு இருக்கேன், தேவையில்லாத பிரச்சனை தான் வரும். உங்கள் பொண்ணை பார்த்து கண்டிங்கன்னு சொல்லிட்டு போயிடலாம் தானேன்னு கேட்டேன். சிம்பிள் இல்லையா நான் சொல்கிறது? சார் அது நம்ம சொல்ல முடியாதுல்ல சார், அந்த வயசு அது அப்படின்ற சில விஷயங்களும் இருக்கு. அதை தாண்டி இன்னொன்று என்னன்னா வந்துட்டு, அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னான்னு தெரியல, அவங்க 2 பேரும் அந்த நிற்கிற வீடியோ பார்க்கவே அவ்வளோ ஒரு கொடூரமாக இருக்குது, பதட்டமா இருக்கு. அதை பார்க்கும்போது இப்படியா நடக்குது, இந்த மாதிரி மனுஷங்களும் இருக்காங்க ஊருக்குள்ள, இருக்காங்கல்ல. வருஷம் 2 ஆணவ கொலை நீங்க பார்க்காம நடந்துட்டு தான் இருக்கு. வெட்டி கொல்றது, சுவாதி கோகுல்ராஜ் நீங்க பார்க்கலையா? இளவரசன் திவ்யா பார்க்கலையா? சங்கர் கௌசல்யா பார்க்கலையா? கவின் பார்க்கலையா? இப்படி 2 வந்து இருந்துகிட்டு தான் அம்மா வெளில தெரிறது கொஞ்சமா தெரியாதுன்னு நிறைய இருக்கு, தெரியாது நிறைய இருக்கு. பொண்ணு பரீட்சையில் மார்க் கம்மியாயிட்டு அதை மருந்து குடி செத்து போயிட்டும்பாங்க. பூச்சிக்கொல்லி மருந்தை பிடிச்சி ஊட்டி விட்டா, வாயில பிடிச்சி வச்சு மடக்கி வச்சு போட்டி விட்டு பரீட்சையில் மார்க் கம்மியாயிட்டுன்னு செத்து விட்டு பாருங்க, பாவம், படிப்பு மேலே அம்புட்டு வெறி எங்கள் பொண்ணுக்கு அப்படின்றவாங்க. நீ என்னத்தை கண்டுபிடிச்சிங்க? போலீஸ் நுழைஞ்சி தூக்க முடியாத வில்லேஜஸே என்ன இருக்குது? நீங்கள் என்ன சொல்கிறீங்க? போலீஸ் நுழைய முடியாது சில வில்லேஜில், தெரியுமா உங்களுக்கு? போலீஸே நுழைய முடியாது. ஊர் பஞ்சாயத்துக்காரரை கூட்டு சொல்லுவாங்க, அப்பா உங்கள் வீட்டு பையன் தான் திருப்பி வந்தால் சொல்கிறாங்க, என்ன நாளைக்கு பெரிய மனுஷன் அழைச்சிட்டு வந்து பாருங்கப்பான்னா, அடுத்த நாள் அந்த பெரிய மனுஷன் ஸ்டேஷனுக்கு போவாங்க. எப்பா நாங்கள் ஃபுல்லாக விசாரிச்சிட்டோம்யா, அவன் எடுக்கலம்ன்றான், நீங்கள் எடுக்கிறவனை கூப்பிட்டு விசாரிக்க அப்படின்னு பஞ்சாயத்துக்காரங்க சொன்னால் போலீஸ் கேட்பாங்க. ஏங்க அவன் தான் எடுத்தோம்ன்றான், ஆனால் பொருளை தின்னுட்டாங்கிறான், விற்று அடிக்காதே கொள்ளாதே, பொருளை ஒப்படைக்க ஊர் பஞ்சாயத்து ஏற்பாடு பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஊரில் எல்லாம் வசூல் பண்ணி நகையெல்லாம் ரெக்கவரி கொடுக்குற வில்லேஜ் இருக்கா இல்லையா? கிராமத்தில் இன்னும் இருக்கு. பொய் என்னத்துக்கு இருக்கு? உண்மை அதுதான். ஏமா பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட் ஆகிட்டுமா ஒரு லேடி கடலூர் மாவட்டத்தில் தரையில் உட்காந்துருக்கு, பாக்கெல்லாம் மேலே உட்காந்துருக்காங்க. அப்போ அந்த அதிகாரம் வழங்கப்பட்டும் பிரயோஜனம் இல்லையே. ஒரு நாற்காலி கூட நமக்கு பெற்றுக்க முடியாதவங்க அந்த ஊருக்கு என்ன நல்லது செஞ்சிட முடியும்? ரிசர்வேஷனை பற்றியான புரிதலே இல்லையே. புருஷங்காரன் உட்காந்துருக்கான், ஸ்டாம்பேடு, இது மந்திர கொத்தேன், நான் மேயராக மந்திரே மெகங்குது, தமிழில் 10 வார்த்தை போடுங்க அப்படிங்க தெரியல. புருஷங்காரன் ஸ்டாம்பேடாக இருக்கான், அவன் கையெழுத்து போடுவான், அவன் டெண்டர் போடுவான், பார்த்தா ஊழலில் இது ஜெயிலுக்கு போகுது. இதுக்கு என்ன தெரியும்? அப்போ அது சரியில்லை. இல்லை, யார் பிரசிடண்டோ அவங்க உட்காரணும், அந்த ஊருக்கு நல்லது பண்ணணும். அதுதானமா ஜாதிய ஒழிப்பு, அதுதானமா ரிசர்வேஷனை பயன்படுத்துறது. நான் ஓப்பனாக சொல்கிறேன், ஜாதிய ஒழிப்பு என்பது என்னுடைய பார்வையில் ஒரு எஜுகேஷன், ஒரு குவாலிஃபிகேஷன், ஒரு எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் இன் சொசைட்டி, அதுதான் ஜாதிய ஒழிப்பு. நீங்கள் ஒரு கலெக்டர் ஆகிட்டீங்கன்னா உங்களை வந்து ஏய் அடி என்ன அப்படின்னு கேட்க முடியும். ஒருத்தர் வந்து மேம் 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 சூரிய வம்சத்தில் தேவையான சொல்லும்ல, மாமனாரை எழுந்து உட்கார சொல்லும்ல, அந்த மாதிரி ஆகணுமா?
நீ சும்மா பக்கி மாதிரி சுற்றி நடக்கணுமா அங்கே ஊருக்குள்ள? ஜாதி ஒழிப்புங்கிறது எஜுகேஷன் வைஸ் எம்பவர்மெண்ட், சொசைட்டி ஸ்டேட்டஸ், பொருளாதார ஸ்டேட்டஸ். உங்களுக்கு தகுதி வந்தால் ஒரு விஓ ஆயிடுறீங்கம்மா நீங்கள். உங்களை வாப்போன்னு ஒருத்தவங்க சொல்ல முடியுமா? முடியாது, முடியாதுமா. உங்கள் ஊர் பஞ்சாயத்து போர்டு பிரசிடெண்ட்டே நிற்பார். என்ன வேணும் உங்களுக்கு? பட்டாவா? அடுத்த வாரம் தான் தரலாம், சமபந்தியில் பார்த்து தர்றேன் போங்க அப்படி சொல்கிறாங்களா இல்லையா? ஆமா ஆமா இருக்கு. பரியாரம் பெருமாள் தாத்தா சொல்லுவார்ல, இந்த பிரின்சிபல் அதிகாரம், அவர் சொல்லுவார்ல பிரின்சிபல், ஆமா நான் சக்கிலியன் தான்டா, எல்லாம் விரட்டுனா ஓடிட்டானா, ஓடி ஒளிஞ்சிட்டானா, நீ பிரின்சிபல் ஆயிட்ட, என்ன போடான்னு சொன்னோன்னா நீ ஐயா சாமின்னு சொல்கிறான். அதுதான் எம்பவர்மெண்ட். அது ரொம்ப புரிதலோடு அந்த கதையை எடுத்துக்கணும். நீ காதல் திருமணம் பண்ணுவது தான் சாதி ஒழிப்புக்கான தீர்வுன்னு நினைக்கிறது படுமுட்டாள்தனம். குழப்பமான சொசைட்டில கொண்டு விட்டு போயிடும். அது தேரிக்கல மாறிடும். கண்டிப்பா கண்டிப்பா இதை ஒத்துக்க வேண்டிய ஒரு பாயிண்ட். ஏத்துக்கங்க, நான் சொல்றது பூமரா இருக்காது. தேரிக்கல கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. அதெல்லாம் செய்யக்கூடாது. நம்ம நல்லா படிக்கணும், நம்ம நல்லா வரணும். பொண்ணு கொடுக்க வரிசையில் நிற்கிறாங்கம்மா. நான் கேட்குறேன், கல்யாணம் ஒன்று தான் தீர்வாங்க? தவறுமா அதெல்லாம்? சும்மா கூட்டம் சேர்க்கறதுக்காக பேசி வச்ச பாலிசி அது. கல்யாணம் எப்படி தீர்த்து வைக்க முடியும்? கல்யாணம் பிரச்சனையை உண்டு பண்ணுதுமா. பார்த்து ஒரே ஜாதியில் சாதகம் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. கடைசி அனிமோன் அடிச்சுட்டு போய் 400 கோடி ரூபா அதிபரை மலையிலேருந்து தள்ளி விட்டுருது. சொல்லுங்க, 400 கோடி அவன்கிட்ட இருக்க காசு. ஊத்தியாளர் இருந்தாலே போதும் 400 கோடி ரூபாய்க்கு. பொண்டாட்டியை கூட இருக்க வேண்டிய இல்லை. எங்கனே ஒன்றில் இருந்துக்கிறேன்ப்பா, கார் செட்டில் ஏதோ ஒரு 10 கோடி கொடுன்னா இருந்துட்டு போகுது. ஒரு பொம்பளை பிள்ளை தள்ளி விட்டுருச்சு அவனை கொண்டு போய் கள்ளக்காதலோட இருந்துக்கிட்டு தள்ளி விட்டு ட்ராமா பண்ணிட்டு செல்ஃபி எடுக்கிறது 4 வாட்டி ட்ரை பண்ணியிருக்கு, அவனை அட்டன் பண்ணியிருக்கு கொலை பண்ணுறதுக்கு. இதுக்கு என்ன சொல்கிறீங்க? இப்போ சொன்னீங்கல்ல கள்ளக்காத, இது ஆணவ கொலைக்கு வழி சொல்லுங்கள் சார் நீங்களே, இதுக்கு என்ன வழி சொல்லுங்கள் நீங்கள்? மாடர்ன் நியூஸ், ஜென்ஸ் கிட்ஸ், இதுக்கு என்ன வழி இருக்குது சொல்லுங்கள்? பதில் இருக்கா? தனி ஒவ்வொருத்தரும் தனி மனித ஒழுக்கம் தானா திருந்துறத ஒழிய இப்போ மட்டும் ஈர வெங்காயத்தை பிரிச்சிடுறீங்க. அப்படியே வெங்காயம் 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 ஒன்றும் இல்லை வெங்காயன்றீங்க. முதல்ல கேட்டால் சொசைட்டி காட்டு மிராண்டி சொசைட்டிடா, நீங்களாம் பார்த்தாலே காட்டு மிராண்டி போயிடலாங்கிறீங்க. சரி வெங்காயம் பிரிச்சுருவோம், வெங்காயத்தை மாப்பிள்ளை அழிச்சிட்டு போய் தள்ளி விட்டா பிடிக்கலன்னு சொல்லிட்டு போக வேண்டியது தானே? அது என்ன நேக்காக அழிச்சிட்டு போய் ஃப்ளைட்டில் வச்சு ப்ரப்போசல் பண்ணுறான், பட்டு தள்ளி விட்டு பட்டுன்னு போட்டு அடுத்தா என்ன அர்த்தம்? நம்பி தூங்க முடியுதா? செய்தித்தாளில் வர்ற செய்தியெல்லாம் பார்த்தா எல்லாம் லான்ச்சு போட்டு தான் புடிச்செல்லாம் தூங்கணும் போல இருக்கு. அம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லைல்லம்மா, உனக்கு எனக்கும் நம்பி தூங்கலாம்ல அப்படின்னு கேட்டு தூங்குற மாதிரி இருக்கு. சோறெல்லாம் பொண்டாட்டிக்கு ஊட்டி விடுங்க. சூரிய வம்சத்தில் சரத்துமார் விட்டு வரல, ஒரே ஒரு வாய்டா ஒரே ஒரு வாய்டா மாதிரி தேவை எனக்கு பயந்துட்டு ஊட்டிருப்பாரு போல இருக்கு. வெள்ளம் வச்சிருப்போன்னு கலெக்டராக வேண்டிய என்னை கொண்டாந்து போட்டு கட்ட வேண்டி விட்டு வச்சுட்டாங்க அப்படின்னு. அது மாதிரி ஊட்டி விட்டுருங்க. புருஷனுக்கு பொண்டாட்டி ஊட்டி விட்டுருங்க, பொண்டாட்டிக்கு புருஷன் ஊட்டி விட்டுருங்க. அப்போ தான் உயிர் வாழலாம். சேஃப்டி இல்லாமல் இருந்துகிட்டு இருக்கு. புருஷன் மாட்டிக்கே சேஃப்டி இல்லை, அப்புறம் இன்டர்காஸ்ட்ல எப்படி சேஃப்டி இருக்கு கேட்குறேன்? கேள்விக்குறிதான். பெத்த பிள்ளைய கேரளாவில் கள்ளக்காதலை அடிச்சு கொள்றான். மனுஷ ஜென்மமா இதெல்லாம்? இந்த மாதிரி வெக்கங்கிட்ட சொசைட்டில நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். உன் புள்ள கள்ளக்கா 2 கையை முறிஞ்சிருக்கு. அந்த பிள்ளைக்கு இருதயத்தை உலுக்கி விட்டுமா அந்த போட்டோ, ஒத்த போட்டோ ஆட்டி விட்டு. மனுஷனா இருந்தா உனக்கு ஆடணும், மிருகமா இருந்தா ஆடாது. அதோடய அடுத்த நாள் ஒரு இந்த விளாகர் ஒருத்தர் யூடியூபர் விளாகர் எடுத்ததுல மாட்டினுச்சு, அந்த குழந்தை செத்தும் போச்சு. கள்ளக்காதல் அடிச்சு உடைச்சிருக்கான். உனக்கு என்ன அவ்வளோ கள்ளக்காதல் வெறி? பிரியாணி அபிராமி கொலை பண்றா கள்ளக்காதல். அபிமானம் இல்லாத ஒரு மனிதர்களா மாறிக்கிட்டே குழந்தைகளை கொல்றதுக்கே இப்பதான் வர்றீங்க. வெங்காயம் மனிதாபிமானத்தை பத்தி பேசுறீங்க. அப்புறம் இன்டர்காஸ்டுக்காரன் காட்டு மிராண்டியா இருக்குதுல என்ன செய்ய முடியும் சொல்லுங்களேன்? நீ பெத்த பிள்ளைய நீ கொல்ற கள்ளக்காதலுக்காக. இன்டர்காஸ்ட் மேரேஜ் அவனுக்கு அவன் ஜாதி பெருமை அப்படி இருக்குது, அவன் பண்றான், என்ன செய்யறது? முதல்ல இதுக்கே தீர்வு இல்லை. நம்ம பிள்ளைய நம்மளால கொல்ல முடியுதா? நீ வளர்த்த கோழி அறுத்துருவியா? நீ எங்க வீட்டுல கோழி இருக்கு, நான் வளர்த்த கோழியை நல்லா அறுத்து சாப்பிட முடியாது. யாராவது ஆள் வருவாங்க, அறுத்துருங்கப்பா சமைச்சாச்சு, சே நேற்று கூட வந்து கை நிட்டு பேன்னு இற வந்து வாங்கிட்டு போவோம். அது எப்படி அடுத்த நாளாக இருக்கிறது? சே நல்லா இருந்திருக்காங்க, என்ன பண்ணி சொல்லியது, விருந்துக்கு அடிச்சாச்சு, சரி ஓகே. அதிகமாக சாப்பிடாம மனசு இல்லாமல் சாப்பிட்டு போடுறது தானே மனித இயல்பு. அந்த சொசைட்டியை என்ன மாறல. நீ இந்த சொசைட்டி கிளீன் இந்தியாவுக்கு வந்து அப்படி சாதி ரொம்ப பலமாக இருக்கிறது. எனது அருமை இளைஞர்களே, தங்கைகளே, கல்வியில் நாட்டத்தை செலுத்துங்கள், காதலை விட்டு ஒழியுங்கள். இங்கே வேற மாதிரி இருக்கு, பூமாய் இருக்கு. நீ யாரோ ஊரில் ஒருத்தவங்க கல்யாணம் பண்ணிட்டு போனதை வச்செல்லாம் எக்ஸாம்பிள் எடுத்துடாத. உன்னை சுற்றி விட்டு போயிடுவாங்க. உன் வேலையை நீ பாரு, உன் வேலையில் உன் திறமையை வளர்த்துக்கோ, அது வழியாக எம்பவர்மெண்ட் ஆகிடு. அதுதான் இந்த சொசைட்டிலேருந்து நீ விடுதலை ஆகிறதுக்கான ஒரே வழி. இந்த சமுதாயம் இப்படித்தான் இருக்கும், நாற்றமும் அவ்வளவுமாகத்தான் இருக்கும். அதை நீ சுத்தம் பண்ணுறண்டா பேர் வழி இறங்குனீன்னா நீ லாக் ஆகிடுவ. இவ்வளோ பெரிய கவர்மெண்ட் சிஸ்டம், அதாலேயே ஜாதியை ஒழிக்க முடியல.
நீ நான் ஒழிச்சிட்டு போகிறோம். அந்த நம்பிக்கையெல்லாம் இல்லை எனக்கெல்லாம். தொடர்ந்து பேசுவோம். நன்றி.